இந்த கதை இந்தியாவோட ஒரு ஐடி இன்ஜினியரை பத்தி. கிராஜுவேஷனுக்கு பிறகு இவருக்கு ஒரு ஐடி ஃபார்ம்ல ஜாப் கிடைச்சிருது. பாத்தீங்கன்னா இவருக்கு இங்க சேலரியும் ரொம்ப நல்லா இருக்கு. சோ எல்லாமே சரியா போனதுனால அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க இவருக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அண்ட் பிறகு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் இவரோட மைண்ட்ல வருது, நான் இந்த மாதிரி எவ்வளவு நாட்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கையை பாடாக்கிட்டு இருப்பேன். அண்ட் பிறகு என்ன, இவருடைய வேலையை விடணும்னு முடிவெடுத்துட்டாரு. அண்ட் இவர் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் அவரோட வைஃப் கிட்ட சொன்னாரு. அண்ட் இவங்க வைஃபோ இந்த விஷயத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. பிறகு என்ன, இவருடைய 6 நண்பர்கள் கூட சேர்ந்து இவரோட கம்பெனி ஆரம்பிச்சாரு. அண்ட் இந்த கம்பெனி வேற எதுவுமே இல்ல, இந்தியாவோட நம்பர் 2 பிகெஸ்ட் ஐடி ஃபார்ம் இன்ஃபோசிஸ். அண்ட் இந்த கதை மிஸ்டர் நாராயண் மூர்த்தியை பத்தி. இவர் 1991ல அவரோட வேலையை விட்டுட்டு அவங்க வைஃப் கிட்ட இருந்து 10,000 ரூபாய் கடன் வாங்கி அவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து இன்ஃபோசிஸ் ஆரம்பிச்சாரு. இப்ப கேள்வி என்னன்னா, நாராயணமூர்த்தி இந்த மாதிரி ஏன் செஞ்சாரு? எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல ஜாப் இருந்தது. ஆனாலும் அவர் ஏன் இந்த மாதிரி செஞ்சாரு? ஏன்னா அவர் அவருடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னு விரும்பினாரு. அவர் அவருடைய டெய்லி லைஃப் குறித்து ரொம்ப போர் ஆயிட்டாரு. எதனா வித்தியாசமா வேலைக்கு டிஃபரெண்டா செய்யணும்னு விரும்பினாரு. அண்ட் ஆல்மோஸ்ட் சேம் விஷயம் தான் ஆச்சு மகேந்திர சிங் தோனி கூடவும். இவருக்கு ரயில்வேல டிடி ஜாப் கிடைச்சிருச்சு. அண்ட் இவருடைய லைஃப்ல எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது, நல்ல சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு, அவங்களோட குடும்பமும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து அவர் சந்தோஷமா இல்ல. இவர் அவருடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னு விரும்பினாரு. அண்ட் அவர் அவருக்குள்ள இருந்து வர விஷயத்தை செய்யணும்னு விரும்பினாரு. சோ அவரு ஜாபை விட்டுட்டு கிரிக்கெட்டை சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அதுக்கு பிறகு என்ன ஆனதுன்றத இந்த உலகமே பார்த்துருச்சு. இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். சோ இப்ப நான் உங்களுக்கு நம்ம டெய்லி லைஃப் உடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க எல்லாருமே தண்ணி சூடாகிறத கொதிக்கிறத பார்த்திருப்பீங்க. இப்ப தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அது 100 டிகிரி செல்சியஸ். அதாவது தண்ணியோட வெப்ப அளவு 100 டிகிரி ஆயிடுச்சுன்னா அப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதுவே 1ல இருந்து 99 டிகிரிக்கு இடையே இருந்துச்சுன்னா அப்ப தண்ணி கொதிக்காது. ஆனா 99க்கு பிறகு வெறும் 1 டிகிரி அதிகமாச்சுனாலே அப்ப தண்ணியோட ஸ்டேட் மாற ஆரம்பிச்சிருது. அண்ட் வெறும் இந்த 1 டிகிரி தான் உங்களையும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியேடுத்துன்னு வரும். அது மனிதரோ இல்ல மிருகமோ, உங்களுக்கு வெறும் 1 டிகிரிக்கான மாற்றம் தான் தேவை. ஒரு வாட்டி ஒரு பயங்கரமான ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க ஜூல இருந்த அந்த மிருகங்கள் எதுல ஆரம்பத்துல இருந்து கூண்டுக்குள்ளவே இருந்துச்சோ அதை எடுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டாங்க. அண்ட் அதுக்கு பிறகு 1 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தாங்க, அப்ப தெரிய வந்துச்சு அதுல 90% மிருகங்க இறந்து போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலே ஜூலியா இருந்ததுனால இவங்க எப்பவுமே அதுக்கான வேட்டையை தேடது இல்ல. ஜூல பாத்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சிடும். அண்ட் இதுக்கு எப்பவுமே அதோட உயிரை மற்ற மிருக கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டதே இல்ல. ஏன்னா ஜூல வெவ்வேறு மிருகங்களும் தனித்தனியா கூண்டுல இருக்கும். சோ பேசிக்கலி இந்த ரிசர்ச்ல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, மிருக ஜூக்குள்ள அதோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துச்சு. ஆனா அதோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அதை வெளியே எடுத்ததுமே அதுகளால சர்வைவ் பண்ண முடியல. ஏன்னா அதுங்களுக்கு இதுக்கான பழக்கமே கிடையாது. பட் இதுக்கு இது அர்த்தம் கிடையாது நம்மளும் எப்பவுமே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. ஏன்னா 90% மிருகங்க இறந்து போச்சு, ஆனா 10% மிருகங்க தப்பிச்சுக்கிச்சு. இதுங்க சமயத்துக்கு கூடவே சிச்சுவேஷனுக்கு அக்கார்டிங் அவங்களையே மாத்திக்கிட்டாங்க. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் ஏற்படும் மனிதர் கூடவும். கஷ்டமான சமயத்துல வெறும் 10% மக்கள் மட்டும் தான் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து சிச்சுவேஷனுக்கு அக்கார்டிங் அவங்களே சுதாரிச்சுக்கிறாங்க. அண்ட் லைஃப்ல எதனா பெருசா சாதிக்கிறாங்க. இந்த கிரீன் சர்க்கிள் உங்களுக்கு தெரியதுல, இதுதான் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன். இது பார்க்க எப்படி இருக்கும்னா, அதே ரெகுலர் ஸ்கூலுக்கு போகிறது, ஜாபுக்கு போகிறது, சோஃபால பெட்ல அப்படியே படுத்துட்டு இருக்கிறது, இல்ல சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, அதே 4 நண்பர்கள் கூட வீக்கெண்ட கழிக்கிறது, அதே சேம் தாட்ஸ் அண்ட் ஒபினியனை வச்சுக்கிறது, எதை நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தீங்களோ. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இதே சர்க்கிள்ல இருக்கிறாங்க. அண்ட் ஏன் இருக்கிறாங்கன்னா, ஏன்னா இங்க இருக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க எதுவும் புஷ் பண்றதுக்கு நீடே இல்ல. ஆனா யாரெல்லாம் அதிகமான நேரத்துக்கு இதுல இருக்கிறாங்களோ அவங்களுடைய ப்ரோக்ரஸ் அங்கேயே நின்னுடும். அவங்க லைஃப் உடைய எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயும் க்ரோ ஆக மாட்டாங்க. அண்ட் கவனமா கேளுங்க, நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னு முடிவு எடுத்ததுமே இல்ல டிசிஷன் எடுக்கிறப்போ நான் தினந்தோறும் என்ன கொஞ்சம் புஷ் பண்ணுவேன்னு அதே மூமெண்ட்லயே நீங்க என்டர் ஆயிடுவீங்க growth மோடுக்கு. அண்ட் இங்க இருந்து உங்களுடைய growth ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதை நம்ம growth ரிங்ஸ் மூலமாக புரிஞ்சுக்கலாம். இந்த 4 ரிங்ஸும் பாத்தீங்கன்னா இது உங்களுடைய என்விரான்மெண்ட். இதுதான் டிசைட் பண்ணும் உங்களோட growth ஏற்படுமா இல்லையான்னு. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, கோல்ட் ஃபிஷோட சைஸ் இருக்குல்ல, அது அதோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குதுன்றத பொறுத்து டிசைட் ஆகுதா. உதாரணத்துக்கு கோல்ட் ஃபிஷ் நீங்க ஃபிஷ் பவுல்குள்ள போட்டீங்கன்னா அது சின்னதாவே இருக்கும். பட் நம்ம அதே கோல்ட் ஃபிஷ் ஒரு பெரிய குளத்துல விட்டோம்னா அப்ப அது ரொம்ப பெருசா வளரும். இதனால தான் என்விரான்மெண்ட் வந்து இதுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு. அண்ட் இந்த growth ரிங் இருக்குதுல, இதுதான் உங்களுடைய என்விரான்மெண்ட். இதுல முதல் growth ரிங் என்னன்னா ஸ்டாக்னேஷன். சுலபமா சொல்லணும்னா லோ பெர்ஃபார்மிங் ஸ்டேட். இங்க நீங்க தினம் ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த ஸ்டேட்ல உங்களோட கிரியேட்டிவிட்டி பாத்தீங்கன்னா முற்றிலும் ஜீரோவாக இருக்கும். புது தாட்ஸும் எதுவும் உங்களுக்கு வராது. அண்ட் புது ஆக்ஷன் எதுவும் நீங்க எடுக்க மாட்டீங்க. அண்ட் மனிதரும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிறத பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. இதன் காரணத்தால அவரோட growth பாத்தீங்கன்னா இது ஜீரோ ஆயிடும். இப்போ ஸ்டாக்னேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா வருது கியாஸ். இதுதான் நம்மளுடைய செகண்ட் ரிங். கியாஸும் பாத்தீங்கன்னா இது லோ பெர்ஃபார்மிங் ஸ்டேட் தான். ஆனா இது இன்டர்னல் ஃபேக்டர் இல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால ஏற்படும். அதாவது இந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா உங்களோட கைகள் இருக்காது, ஆனா அதோட இம்பாக்ட் உங்க மேல ஏற்படும். உதாரணத்துக்கு நேச்சுரல் டிசாஸ்டர், இது உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா இதோட இம்பாக்ட்
எஃபெக்ட் உங்க மேல ஏற்படும். இதே போல தான் இன்டர்னல் ஃபேக்டர். அப்படி உங்களோட மென்டல் கண்டிஷன் சரியாக இல்லனா எதனா ஒரு விஷயத்தின் காரணத்தினால அப்போ அதன் காரணத்தினாலயே உங்களால சரியாக வேலை செய்ய முடியாது. அண்ட் நீங்க தங்கிடுவீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல. இப்போ தேர்ட் ரிங் வந்து ஆர்டர். இப்போ இந்த ரிங் எந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்னா இதுல உங்களுக்கு முன்னாடியே தெரியும் என்ன அவுட்கம் வரப்போகுதுன்னு. எக்ஸாம்பிள், நீங்க எங்கனா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியும் மாசத்தோட எண்ட்ல 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு. சோ உங்களுக்கு முன்னாடியே தெரியறப்போ கடைசியில என்ன ஆக போகுதுன்னு அப்ப இந்த கண்டிஷன்லயோ நீங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளவே இருந்துருவீங்க. அண்ட் சயின்ஸ் தெரிவிக்குது உங்களுக்கு முன்னாடியே எதனா ஒரு விஷயத்தோட அவுட்கம் தெரிய வருதுன்னா அப்ப நீங்க க்ரோ ஆகிறத நிறுத்திடுவீங்களா. பிறகு நீங்க உங்க லைஃப்ல டிஸ்கம்ஃபர்ட்டை ஹிட் பண்றப்போ அதாவது அப்ப நீங்க என்டர் ஆயிருக்கீங்க ஃபோர்த் ரிங்குள்ள காம்ப்ளெக்சிட்டி. இந்த ரிங் முன்னாடி பார்த்தா ஆர்டர் மாதிரியே தான். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு அவுட்கம் தெரியாது. அண்ட் எந்த இடத்துல அவுட்கம் தெரியாம இருக்குதோ அந்த இடத்துல கிரியேட் ஆகுது டிஸ்கம்ஃபர்ட். அண்ட் எங்க டிஸ்கம்ஃபர்ட் வருதோ அங்க வரும் உங்களுடைய growth. சோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த ரிங்குள்ள ஸ்டக் ஆயிருக்கீங்கன்னு. இப்பவே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி எனக்கு தெரிவிங்க. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். இத செஞ்சு நீங்க உங்களையே growth phase குள்ள புஷ் பண்ணலாம். அண்ட் இந்த 3 விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி, இன்டென்சிட்டி அண்ட் லாங் டியூரேஷன். இது சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். வாங்க நம்ம இத ரன்னிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கலாம். இப்ப நினைச்சுக்கோங்க நீங்க ரன்னிங் பண்ணுவீங்க. இப்ப ரன்னிங்ல உங்களோட ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் ரெண்டுத்தையும் வந்து அதிகரிக்கணும்னு விரும்புறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அப்ப நினைச்சுக்கோங்க நீங்க வாரத்துல 3 நாள் வந்து ரன்னிங் செய்றீங்கன்னா அப்ப இப்பத்துல இருந்து வாரத்துல நீங்க 4 நாள் ரன்னிங் செய்யணும். சோ இங்க டியூரேஷன் 3 நாள்ல இருந்து 4 நாள் ஆனதுமே இங்க உங்களுடைய சேலஞ்ச் அதுவும் அதிகமாகுது அண்ட் நீங்களும் உங்களை புஷ் பண்ணுவீங்க. சோ முதல் விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி. நீங்க எதனா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது இன்டென்சிட்டி. நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்றீங்களோ அதுல உங்களுடைய இன்டென்சிட்டி அதிகரிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஜிம்ல நீங்க 5 கிலோக்கான தம்பிள் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப இப்பத்துல இருந்து நீங்க 7.5 கிலோ எடைக்கான தம்பிள் தூக்கணும். அப்படி நீங்க 7.5 கிலோ தூக்குறீங்கன்னா அப்ப 10 கிலோக்கானதை தூக்கணும். இந்த மாதிரி உங்களோட இன்டென்சிட்டி இருக்குல்ல அதை நீங்க அதிகரிக்கணும். ஏன்னா இந்த இன்டென்சிட்டி அதிகமானதுமே பாத்தீங்கன்னா உங்க எதிர்க்க வருது ஒரு சேலஞ்ச். அண்ட் மைண்டுக்கு சேலஞ்ச் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேர்ட் வந்து லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதாவது முன்னாடி உங்களுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் ரன்னிங் செய்ய முடியும்னா அப்போ இப்பத்துல இருந்து நீங்க அதை 15 நிமிஷத்துக்கு புஷ் பண்ணணும். அண்ட் இந்த 3 விஷயத்தையும் உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி, ஸ்டடில, லேர்னிங்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டில, சோஷியல் ஸ்கில்ல எதுல நீங்க க்ரோ ஆகணுமோ அதுல நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதுல ரிசல்ட் நீங்க சீக்கிரமா பாப்பீங்க. அண்ட் இந்த 3 ஸ்டெப்போ உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வரதுக்கு உதவி செய்யும். சோ இப்போ கேள்வி என்னன்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து growth ஜோனுக்குள்ள போகிறது இவ்வளவு பெனிஃபிஷியல்னா அப்ப ஏன் எல்லாரும் இதை ட்ரை பண்ண மாட்டாங்க? ஏன்னா இந்த growth ஜோனுக்கு பின்னாடி இன்னொரு ஜோன் வருது, அதுதான் டேஞ்சர் ஜோன். உங்களையே புஷ் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க அளவை விட அதிகமா புஷ் பண்ணீங்கன்னா இதுக்கான வர ரிசல்ட் வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 5 கிலோக்கான தம்பிள் தூக்குறீங்கன்னா அண்ட் பிறகு 7.5 கிலோக்கான தூக்குறப்போ உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் அதுவே நீங்க 5ல இருந்து டைரக்ட்லி 15க்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா அப்ப பாசிபிள் இருக்கு உங்களுக்கு இன்ஜுரி ஏற்படலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவங்கள அதிகமா வந்து புஷ் பண்ணிடுவாங்க. இதனால அவங்களோட மோட்டிவேஷன் வந்து அங்கேயே முடிஞ்சு போயிடும். நீங்களும் உங்களை புஷ் பண்ணணும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும், ஒரேடியா பண்ணக்கூடாது. நீங்க எதனா ஒரு கஷ்டமான வேலையை ஆரம்பத்துல செய்ய முயற்சி பண்றப்போ அண்ட் அதையே நீங்க ரொம்ப இன்டென்சிட்டியுடன் செஞ்சீங்கன்னா பிறகு உங்களால அந்த வேலையை செய்ய முடியாம போகும். அண்ட் உங்களுடைய மோட்டிவேஷன் வந்து அங்கேயே நின்றோம். பட் அதுவே நீங்க அந்த கஷ்டமான வேலையை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சீங்கன்னா அப்ப உங்க மேல ஒரேடியா லோடு வராது. அண்ட் உங்களோட மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா அதுவும் கம்மியாகாது. அப்படி நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அண்ட் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்கன்னா அப்ப நான் ரொம்ப சிம்பிள் வேல உங்களுக்கு சொல்றேன். முதல் ஸ்டெப் வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். எதனா ஒரு விஷயத்தை குறித்து எதனா ஒண்ணு நீங்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்ச பிறகு நீங்க அதுல கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. இன்டென்சிட்டியை அதிகரிச்சுட்டே இருங்க. அண்ட் டியூரேஷன் இருக்குல்ல அந்த வேலையோடது அதை கொஞ்சம் அதிகரிங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்க பாப்பீங்க கஷ்டமான வேலையை பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாவே முடிஞ்சிடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.